இன்றைக்கி நம்ம ப்ரீ ஒர்க் அவுட் மீல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான். கொய்யாக்காவும் ஆப்பிள் தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ஸோ அதை சாப்பிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ண கிளம்பிடலாம். இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸ் என்னென்ன கட்டுறேன்னு பார்க்கலாம் வாங்க. கோஸ் பொரியல் ஒரு கப்பு, எல்லோ பம்கின் ஒரு கப்பு, ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு ஒரு கப்பு ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நம்மளோட டயட்டு சிக்கன். ஹாய் ஹலோ ஃபேமிலி. இன்றைக்கி நான் மட்டும் தான் தனியாக வந்திருக்கேன். இன்றைக்கி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளோட டாபிக் தான், லேடிஸோட டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். லேடிஸோட இது தான், ஐ மீன் இப்போ இதுக்கு நான் மட்டும் தான் பண்ணால் நல்லாயிருக்கும். பிகாஸ் ஏன் அப்படின்னா, நம்ம டெலிவரிக்கு அப்புறம் நம்மளோட பாடியை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 C-செக்ஷன் ஆகிருக்கு. 2 C-செக்ஷனுமே நான் சேலஞ்சாக தான் பண்ணேன். ஃபஸ்ட்டும் சரி எனக்கு ரொம்ப வெயிட் கெயின் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு செகண்ட் பேபி ப்ராப்ளம் ஆச்சு. ரொம்ப ஒபிசிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால தான் பேபி ஃபார்ம் ஆகலை. ஃபஸ்ட்டு பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் கிட்டத்தட்ட எனக்கு 7 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கெயினாக இருக்கிறதா தான் இருக்குது அப்படின்னு டாக்டர்லாம் எனக்கு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணுங்கள், வெயிட்டை குறைங்க. நானும் நிறைய ட்ரை பண்ணேன்னா என்னால் பண்ண முடியல. பிகாஸ் ஏன் அப்படின்னா, நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆஃபீஸ்க்கு போயிட்டு வீட்டையும் மேனேஜ் பண்ணிவிட்டு குழந்தையும் மேனேஜ் பண்ணிவிட்டு என்னால் ஹஸ்பண்டையும் பார்த்து எல்லாமே சுற்றி எல்லாம் சரி என்னால் வந்து கவர் பண்ண முடியல. ஸோ அதனால் என்னோடய உடம்பை நான் கேர் பண்ணால் எனக்கு டைம் இல்லை. அப்படியே விட்டுட்டேன்னா கொஞ்சம் டைம் எடுத்து என்ன யோசிச்சேன் அப்படின்னா, நான் முதல்ல வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் லாஸ் பண்ணேன். அந்த வெயிட் லாஸ் பண்ணி தான் எனக்கு செகண்ட் பேபி வந்து ஃபார்ம் ஆனாங்க. அதுக்கப்புறம் தான் செகண்ட் பேபி எனக்கு கிடச்சாங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு. ஸோ நாம் வந்து இந்த மாதிரி சிம்பிளான டயட் எடுத்தாலே போதும். நம்ம வந்து ஆனால் லாஸ்ட் டைம் நான் பண்ணப்போ எக்ஸசைஸே பண்ணலைங்க. ஜஸ்ட்டு வார்ம் அப்பு, இந்த டயட், இது 2 தான் ஃபாலோ பண்ணேன். இன் பிட்வீனில் நான் ஆஃபீஸ்க்கும் போயிட்டு இதை மட்டும் தான் ஃபாலோ பண்ண என்னால் முடிஞ்சிச்சு. எனக்கு டைம் இருக்காது. அந்த வார்ம் அப்போட டைமே கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலே ஆகும். அதை நான் 1/2 hour நான் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா நான் ஹாஸ்பிட்டலாக ஏறி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஏறி இறங்கும் போது எனக்கு ஆஃபீஸில் லீவ் கிடைக்கல. ஆஃபீஸில் எனக்கு டைம் இல்லை. எனக்கு என்னோடய டைமுக்கு டாக்டரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. டாக்டரோட அப்பாயின்மெண்ட்டுக்கு எனக்கு ஆஃபீஸில் டைம் கிடைக்கல. ஸோ இதே மாதிரி ஆகும்போது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளை நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதனால் நான் அதை எடுத்த ஒரு 1/2 hour தான் எனக்கு வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, அந்த 1/2 hour என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்னை எதிர்பார்க்காத ஒரு தேவதை எனக்கு வந்துருந்துச்சு. ஸோ அது மாதிரி நான் ரொம்ப அதை வந்து ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பேபிக்கு ஒரு பேபி கிடைச்சா மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ சிங்கிள் பேபியாக இருந்தால் ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ அதுக்காக வந்து தான் பிளான் பண்ணோம். ஸோ அப்போ வந்து செகண்ட் பேபி பிளான் பண்ணும்போது கிடைக்காதா, இந்த மாதிரி நான் பண்ணேன். ஸோ எனக்கு செகண்ட் பேபி அதுக்கப்புறம் ஆனாங்க. அதுக்கப்புறமா நான் வெயிட் கெயின் ஆனேன். டெலிவரிக்கு அப்புறமா வெயிட் கெயின் ஆனேன். நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 70+ இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு திரும்ப அகெயின் வந்து எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம்னா முன்னாடியே இருந்துச்சு. எனக்கு எல்லா இஷ்யூவும் இருந்துச்சுங்க. இல்லாத இஷ்யூவே கிடையாது, எல்லாமே இருந்துச்சு. ஸோ அப்போ பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துச்சு. எனக்கு திரும்ப அகெயின் பிசிஓடி ப்ராப்ளம் வந்துருச்சு. ஸோ டெலிவரிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இந்த மாதிரி எல்லா இஷ்யூமே ஆச்சு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திரும்ப அகெயின் நான் யோசித்தேன். சில பேர் சொல்லுவாங்க 2 குழந்தை பிறந்தா வெயிட்லாம் குறையாது, அவ்வளோதான் அப்படின்னு நம்ம வந்து நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. நாம் எப்பவுமே சரி லேடிஸாக இருக்கும்போது நம்ம ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப தைரியமாக இருக்கணும். எப்போயுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தைரியமாக இருக்கும். தைரியமாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம தைரியமாக ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு இருக்கணும். ஐ மீன் நம்ம உடல் ரீதியாக சொல்கிறேன், மன ரீதியாக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து எடுத்துக்கிட்ட செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயட்டை தாங்க ஃபாலோ பண்ணேன். இந்த வார்ம் அப்பை தான் ஃபாலோ பண்ணேன். நீங்களும் இந்த வார்ம் அப், இந்த டயட்டு இப்போ ப்ளஸ் நான் வந்து எனக்கு இப்போ C-செக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இது பிறகு இந்த இஷ்யூ எனக்கு திரும்ப அகைன் வந்து பிசிஓடி அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம ஃபிட்டாக இருக்கலாம். ஒன்ஸ் நம்ம உடம்பை விட்டுட்டோம்னு வச்சிங்களேன், திரும்ப அப்படியே லேசி ஆகிடுவோம். ஸோ ஒன்ஸ் நான் கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ விட்டுட்டோன்னு வச்சிங்களேன், ஒன்ஸ் நம்ம அவ்வளோதான், அப்படியே நம்ம ஒரு மாதிரி நம்மளுக்கே என்ன ஆகிடும், கான்ஃபிடென்ட் இல்லாமல் நம்மளாகிடுவோம். சரி ஓகே பரவாயில்ல போ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இப்போ தாங்க ரொம்ப கொஞ்சம் திங்க் பண்ணி நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு டைமாக எடுத்து, டெலிவரி முடிஞ்சு ரொம்ப நாள் டைம் எடுத்துக்காதீங்க. அதிகபட்சம் 1 year எடுத்துக்கோங்க. பிகாஸ் ஏன்னா நம்ம ஃபீட் பண்ணுவோம். ஃபீடிங் மதருக்கும் நான் சொல்கிறது தான், நல்லா வந்து கால்சியம் எடுத்துங்க, அயன் எடுத்துங்க, ப்ரோட்டீன் எடுத்துங்க, ஃபைபர் எடுத்துக்கோங்க, எல்லாமே எடுத்துக்கோங்க. ஆனால் அதுக்குன்னு கார்போஹைட்ரேட் வந்து தேவை தான், கொஞ்சம் எனர்ஜிக்காக. ஆனால் அதுக்குன்னு ஓவர் கார்போஹைட்ரேட்டாக எடுத்துக்காதீங்க, கம்மி பண்ணிக்கோங்க. இவ்வளோ கம்மி நிறைய இருக்குங்க கார்போஹைட்ரேட் இல்லாமல், நிறைய வந்து இருக்குது. பால் எடுத்துக்கோங்க,
மீட் எடுத்துக்கோங்க, காய்கறி ஃபைபர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் நமக்கு வரும் கண்டிப்பாக. இந்த ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ஃபீட் பண்ணுறதால நம்மளுக்கு என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, எனர்ஜி லாஸ் ஆகும். நிறைய தண்ணி குடிக்கணுங்க நம்ம. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நிறைய நம்மளோட சேஞ்சஸ் தெரியும். நம்ம ஒரு விஷயமும் தண்ணி குடிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அந்த தண்ணியை குடிச்சு பாருங்களேன், கரெக்டாக ஒரு 3 லிட்டருக்கு மேலே பர் டே குடிச்சு பாருங்களேன், டிஃப்ரெண்ட் இருக்கும். தண்ணி தாகம் எடுக்க நம்மளுக்கே குடிக்க அதை நம்ம பழகலை. நம்ம என்ன பாப்பா குழந்தைங்கள பார்த்துட்ருப்போம். ஸோ அந்த டைமில் தண்ணி குடிக்க முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது எல்லாமே நம்மளோட உடம்புல ஒரு சேஞ்சஸ் தெரியும். ஸோ நான் இப்போ வளவலன்னு பேசிட்டு இல்லை. ஸோ இதோட இதை முடிச்சுக்கலாம். C-செக்ஷன் பண்ணவங்களுக்கும் ப்ளஸ் வந்து நான் 2 C-செக்ஷன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். இப்போ அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கேன். ஒருத்தவங்களோட உடம்போட கண்டிஷன் எப்படின்னு தெரியல. நீங்கள் உங்களோட டாக்டரை வந்து சஜஷன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். பட் நான் வந்து 1 இயருக்கு அப்புறம் தான் இதை ஸ்டார்ட் பண்ணினேன். 1.5 இயருக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணால் நான் 1 இயருக்கு அப்புறமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வாக்கிங் போகலாங்க. நீங்கள் வாக்கிங்கு நீங்கள் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ஆஃப்டர் 6 மந்த்து நீங்கள் கண்டிப்பாக வாக்கிங் போகலாம். 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் தாராளமாக இதை பண்ணலாம். ஏன்னா 1 இயருக்கு அப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு ஃபீட் பண்ணுவோம். நம்மளுக்கு அதே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், தூக்கம் இருக்காது. பசங்க தூங்குறப்ப தான் நாம தூங்க முடியும். அந்த மாதிரிலாம் சில இதுவெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ நம்ம யார் என்ன சொன்னாலும் அந்த 1 இயர் நீங்கள் ஃப்ரீயாக உடம்ப பார்த்துட்டு குழந்தைய பார்த்துட்டுருங்க. அந்த 1 இயர் ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எக்ஸசைஸு டயட்லாம் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் குழந்தை கூட நீங்களும் சேர்ந்து ஓடலாம். ஏன்னா ஓட முடியல டயர்டாக அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஓடுற ஸ்டேஜ், நடக்கிற ஸ்டேஜ் வந்துடுவாங்க. அவங்க நம்ம ஓடணும், அதுக்கு நமக்கு ஸ்டாமினா தேவை. ஸோ அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு அப்போ கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ண. ஸோ நீங்களும் ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ என்ன எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, ஆஃப்டர் C-செக்ஷன் அப்போ இந்த வயிறுலாம் நமக்கு வந்து அப்படியே வந்து ஸ்டிச்சஸ் போட்டு அப்படியே கொஞ்சம், ஏன்னா பேபி வந்து நம்ம 9 மந்த்ஸ் நம்ம வயிற்றுல வந்து பெருசாக இருக்குமா. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படியே சுருங்கி வரும் நம்மளுக்கு. ஸோ இப்போ அந்த தைரியம் எனக்கே இருக்குது. இன்னும் 1.5 இயர்ஸ் மேலே ஆச்சு, எனக்குமே அந்த இது வருங்க, அந்த இது இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து குறைக்க தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு அப்படியே நம்ம வந்து ஃப்ளோரில் படுத்துக்கும். படுத்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். அப்படியே நம்மளால மூச்சை இழுத்து பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த வயிறு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து 1 வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் திரும்ப சேம் ஃபோல்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் காலை பிடிச்சிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரொம்ப முடியாதவங்க எவ்வளோ முடியுதோ அவ்வளோ இது பண்ணலாம். நமக்கு C-செக்ஷன் பண்ணால் வயிறு மட்டும் பெருசாகவும் கிடையாதுங்க. சைடில் இருக்க அந்த சதையும் வந்து மசில்ஸும் நமக்கு வந்து இருக்கும். அதனால் ஸோ அதையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், பிளாங்க் மாதிரி பண்ணி அதை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சைடு பிளாங்க்குன்னு சொல்லுவாங்க. ஒரு 5 பண்ணால் போதுங்க ஸ்டார்டிங்கில். இந்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளோரில் படுத்துட்டு நம்மளோட லெக்கை வந்து டச் பண்ணோம். ஃப்ளோரில் டச் பண்ண பார்த்திங்கன்னா நம்மளோட வயிறு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஒரு அமுங்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது நமக்கும் லெக்குக்கும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே என்ன பண்ணும், லெக்கு அப்படியே ஹோல்ட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் அப்படியே வந்து விட்டுடணும். விட்டுட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த லெக்குக்கும் சரி தைஸ்க்கும் சரி நல்ல ரிசல்ட். இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட் அண்ட் கேமல் மாதிரி. இது நமக்கு அந்த ஸ்பைனில் நமக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்கள்ல, ஸோ அந்த பெயின்லாம் வரும்னு சொல்லிகிட்ருப்போங்க ஆஃப்டர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வராமல் அந்த பெயின் ஆஃப்டர் நமக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு கூட இந்த எக்ஸசைஸ் ரொம்ப பெஸ்ட் எக்ஸசைஸ் தான். இது நீங்கள் வீட்டில் இருக்கப்போ சும்மா ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். இது வந்து கேட் அண்ட் கேமல். கீழே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கேட் பொசிஷனில் இருக்கணும், மேலே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கேமல் பொசிஷன். அது ஒரு மாதிரி கர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல எஃபெக்ட் இருக்கும். நான் வந்து C-செக்ஷன் முடிஞ்சப்போ இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நான் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். லாஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம பக்கத்தில் ஒரு ஆள் இருக்காங்க,
அவங்கள எப்படி நம்ம புஷ் பண்ணி தள்ளுவோம் அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ். இது பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அந்த லேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச்சஸ் ஆகும். 2 கையும் புஷ் பண்ணும்போது நமக்கு இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.